இப்போ விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார். முடிஞ்சவுடனே நேர மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அங்கே உதயநிதியும் சந்தித்து விட்டார். அதுக்கப்புறம் வைகோவை பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு, பாமகவை பார்த்தாரு. இன்றைக்கி அவர் எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாள்னு ஏதோ தகவல் வந்தது. அநேகமாக இன்று போய் எடப்பாடியை சந்திப்பார் என்று பிறந்தநாள் பார்க்குறது 2வது ஒரே நாளில் கண்டினியூஸாக டைம் ஒன்று ஒரு இடம் தேடி போனோம். அதனால் என்ன நாளைக்கு எதிர்க்க போகிறதில்ல, நாளைக்கு ஏதோ இவர் சொல்கிறதெல்லாம் ஆட்சிக்கு அவர்கள் ஆதரவு அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் இது தமிழ்நாட்டிற்கு புதுமை. இப்போது விஜயை நம்ம பாராட்டுறோம். ஒரு சிலர் விமர்சிக்க இது ஒரு ஸ்டண்ட்டு, இது மாதிரி ஒரு சினிமா நடிகர் என்ற முறையில் அவர் இங்கேயும் நடிக்கிறார். அப்போ அப்படி பார்க்க போனால் அரசியல்வாதிகள் பேசுவது எல்லாமே நடிப்பு. முக்கால்வாசி டைம் எந்த அரசியல்வாதி பேசுனாலும் அது நடிப்பாக தானே இருக்குது. பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று, அறிக்கை கொடுப்பது ஒன்று, நடைமுறையில் ஒன்று. அப்படி பார்க்க போனால் சினிமா நடிகர்களை விட அதிகமாக நடிப்பது அவங்க ஷூட்டிங் நேரத்தில் மட்டும்தான் நடிக்கிறாங்க, இல்லை அதை ஒட்டி தான் அந்த பிம்பத்தை சுட்டி தான் நடிக்கிறார்கள். இவர்கள் முழுக்கவே நடிக்க வேண்டிய அதுதான் அரசியல் அப்படிங்கிற வித்தியாசம் வரும்போது